வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கிராண்ட்மாஸ் குக்கிங் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி சாம்பார் பொடி வீட்லேயே எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். இதுலேயே நீங்கள் இதிலிருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நான் கிளாஸ் அளவு சொல்கிறேன். அப்போ நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்பப்போ செய்கிற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் கிளாஸ் அளவு சொல்கிறதுனால நீங்கள் அதில் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து தனியா, நாட்டு தனியா 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. கிலோ கணக்கில் பார்த்தா இது வந்து அரை கிலோ வருதுங்க. இந்த கிளாஸில் இந்த மாதிரி கிளாஸில் 3 கிளாஸ் வருது. நீங்கள் எந்த கிளாஸ் அளவு கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் கணக்கு வச்சுக்கிங்க. அதே கிளாஸ் அளவில் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, அதே கிளாஸில் வந்து துவரம்பருப்பு அரை கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 கிளாஸ் தனியா, அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் வந்து துவரம்பருப்பு. இது வந்து வெந்தயம் 3 டேபிள் ஸ்பூன் கணக்கு சொல்கிறேங்க. இதுக்கு மட்டும் இதெல்லாம் கம்மியாக போடுறதுனால 3 டேபிள் ஸ்பூன். கடுகும் அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன். அரிசி வந்து 1 டேபிள் ஸ்பூன். அரிசி வந்து சாம்பார் பொடிக்கு எங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக அரிசி போடுறோம். காரம் வந்து எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் இந்த வர மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீட்ட மிளகா வாங்கிக்கிங்க, காம்பு இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், மிளகு 3 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இந்த சீரகம் பாருங்கள், சீரகம் வந்து கிராம் கணக்கில் வேணும்னா 75 கிராம் இருக்குங்க. இதில் நான் டம்ளரில் அளந்ததில் எனக்கு 3/4 டம்ளர் வந்தது. இது நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக செஞ்சுக்கலாம் வீட்லேயே. பாருங்கள், இது சோம்பு. இது வந்து அரை கிளாஸ் 50 கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 50 கிராமு. கிளாஸில் நான் அளந்து வச்சுருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அரை கிளாஸ் சோம்புங்க இது. அவ்வளோதாங்க. மற்றது கருவேப்பிலை எங்கள் பிரியந்தான், நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கட்டி பெருங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு 1 டேபிள் ஸ்பூன். ஹிமாலயன் ராக் சால்ட்டு, இது விராலி மஞ்சள்னு சொல்கிறது. இது வந்து 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். பாருங்கள், இந்த கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். நான் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிங்க. முதல்ல இந்த சீரகத்தை போட்டு லேசாக சூடு பண்ணிட்டால் போதுங்க. நீங்கள் வறுக்கக்கூடாது, கலரும் மாறக்கூடாது. ரொம்ப வறுத்திங்கன்னா கலர் மாறிடும், ஃப்ளேவரும் போயிடும். அது இல்லாமல் ரொம்ப வறுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்கும். கையில் தொட்டால் உங்களுக்கு சூடாக இருக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ சீரகம் நல்லா வறுப்பட்டுடுச்சு, எடுத்துடலாங்க. நீங்கள் வெயில் நல்லா அடித்ததுன்னா வெயிலில் வச்சு எடுத்தாலே போதும். நீங்கள் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா அதோட கலர் மாறி ஃப்ளேவரும் போயிடும். இப்போ பாருங்கள், இந்த சோம்பு போட்டுக்கலாம். சோம்பும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா சூடானால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா சோம்பும் சூடாயிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதுவும் கையில் தொட்டு பாருங்கள், நல்லா சுருக்குன்னு சூடாயிருந்தால் போதும். இப்போ துவரம்பருப்பு போட்டிருக்கேன், அதுவும் அதே மாதிரி சூடாக கை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்கணும், அவ்வளோதாங்க. வெயிலில் வச்ச அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். இப்போ இதுலேயே இந்த கடுகை போட்டு வறுத்துக்கலாம். கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் எடுத்துடலாங்க. அடுப்பு ஆனால் சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த அரிசியை போட்டுக்கலாம். அரிசி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் நாங்கள் இறக்கிடலாம். அரிசி நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு, கலரும் பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்துடலாம். எதுவுமே நீங்கள் அடுப்பு மட்டும் ஹை வைக்காதீங்க. இப்போ இந்த வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இப்போ வெந்தயத்தோடவே இந்த பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். பாதி அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் அந்த பெருங்காயத்தையும் போட்டு, கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சூடானால் போதும், அவ்வளோதான். பாருங்கள், வெந்தயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி. இது உப்பு போட்டுக்கலாங்க. ஹிமாலயன் ராக் சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இந்த உப்பு வந்து எங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கிற சாம்பார் பொடி வந்து கெடாமல் பார்த்துக்கும், அதுக்கு தான் உப்பு போடுறது. இப்போ இந்த உப்போடவே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு உப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், இந்த கருவேப்பிலை ஓரளவுக்கு பொரிஞ்சதும் இந்த விராலி மஞ்சள் 50 கிராம் அதையும் போட்டுக்கலாம். நாங்கள் மிக்சியில் போடுறதுனால கொஞ்சம் சூடு பண்ணி மறுபடியும் அதை நல்லா உடச்சிக்கணும் சின்ன சின்ன பீஸாக.
பாருங்கள், இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா வந்து அந்த மாய்ஸ்சரெல்லாம் போய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது நீங்கள் விராலி மஞ்சள் கிடைக்காதவங்க மஞ்சத்தூள் வீட்டில் கையில் வச்சுருக்கிற மஞ்சத்தூளே போட்டுக்கலாம். அது உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கொத்தமல்லி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சத்தூள் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வறுக்க வேண்டியதில்லை. மிக்சியில் நீங்கள் ஓட்டுறப்ப மஞ்சத்தூள் நீங்கள் கூட சேர்த்திக்கிங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஆயிடுச்சு பாருங்கள். கருவேப்பிலையும் நல்லா வந்து பவுட்ரு ஆகிற அளவுக்கு ரெடி பாருங்கள். இந்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கையில் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பவுட்ரு ஆகணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் இறக்கிடலாம். இப்போ இதுலேயே இந்த 3 கிளாஸ் கொத்தமல்லியும் போட்டு லேசாக சூடானால் போதும். நீங்கள் வறுத்து கலரெல்லாம் மாறக்கூடாது. கருகாமையும் இருக்கணும். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ இதுலேயே இந்த மிளகா வத்தலையும் போட்டு கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கிட்டால் போதுங்க. மிளகா வத்தலும் கலர் மாறக்கூடாது. பாருங்கள், இப்போ மிளகா வத்தலும் நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாய் சூட்டில் இருந்தாலே போதுங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே அந்த கடாயில் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஆற விட்டு அப்புறம் மிக்சியில் போடலாம். இந்த சாமானமெல்லாம் நல்லா வறுத்து விட்டோம். இதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, சாம்பார் பவுடர் மிக்சியிலேயே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் எல்லாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. வணக்கங்க.